இன்னைக்கு நமக்கு நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிறது. துர்காரியங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் விழுகிறது. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே அவள் மரித்து போனாள் என்கிற துக்க செய்தி நம்முடைய காதுகளில் விழுகிறது. ஆனால் இயேசு ஒருவர் மேலே இருந்து ஒரு வார்த்தையை நம்முடைய காதுகளுக்கு கேட்கும்படியாகவே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ ஜெயிக்க போகிறாய். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன்னை நான் சுகப்படுத்த போகிறேன். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் வேலையிலே ஒரு முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குடும்பத்தை எழுப்பி நான் கட்டப் போகிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பிரிந்து போன யாவையும் ஒன்று சேர்க்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. உனக்காக அற்புதத்தை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு.